சார் அதே மாதிரி இன்னைக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுல முக்கியமான காரணங்கள்ல ஒன்றா சொல்லப்படுறது இந்த டேண்ட்ரஃப். ஆனால் இந்த டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நேச்சுரலாக இருக்க டேண்ட்ரஃபை நம்ம கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஹேருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பைலோசெபேஷியஸ், அதாவது ஹேருக்குன்றது ஒரு குட்டி குட்டி ஹேர் ஆயில் வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ணுற யூனிட் இருக்குது. ஸோ ஸ்கேல்ப்பு தானாகவே அது மாய்ஸ்டாக வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போது ப்ராப்ளம் என்ன வரும்னா, நம்ம ஸ்கேல்பில் நார்மலாக கமென்சால்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சில பாக்டீரியா சில ஃபங்கல்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இப்போ அது எப்போ அது பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நல்லா இப்போ வெளியில் போகிறீங்க, நிறைய டஸ்ட் அக்குமுலேட் ஆகுது, நிறைய டஸ்ட் அக்குமுலேட் ஆகி இதில் ஆயில் போய் கவர் ஆகுது. இந்த ஆயில் கவர் ஆகி இந்த நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்றோம். இந்த ஆயில் என்ன பண்ணுது, இந்த டஸ்ட்டோட வந்து கலந்து ஒரு ஸ்டிக்கியாக இதுவாகுது. அந்த ஸ்டிக்கினஸ் வந்து நம்ம தலையில் ஸ்கேல்ப்பை போய் மேலே இருக்க அந்த எபித்தீலியத்தை வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. இரிட்டேட் பண்ணி வீக்கம் வர ஆரம்பிக்குது. ஒன்ஸ் அந்த எபித்தீலியம் பிரேக் ஆகி வீக்கம் வர ஆரம்பிச்சோடனே இந்த ஃபங்கஸ் போய் அதை வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ வளர்ந்து அதை வந்து ஸ்கேல்ப்பை ஸ்கேலாக பிச்சு வந்துடுது. அதுதான் நம்ம டேண்ட்ரஃப்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது வராமல் இருக்கணும், ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நிறைய பெரிய மித்து இருக்குது. நான் டெய்லி தலை குளிச்சுன்னா எனக்கு சைனஸ் வரும், எனக்கு வந்து முடி கொட்டிடும் அப்படின்லாம் இருக்குது. பட் ஆனால் டெய்லி நீங்கள் தலைக்கு குளித்து தலையை நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா டேண்ட்ரஃபோட இன்சிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த மெயின் விஷயம். ஸோ நம்ம ஸ்கேல்ப் எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவ்வளோ க்ளீனாக தான் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் டேண்ட்ரஃபை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் டேண்ட்ரஃப் வந்துருச்சு, ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ டேண்ட்ரஃப் வந்து அது வீக்கம் வந்துருச்சு இப்போது. ஸோ ஹேர் யூனிட் இப்படி இருக்கும், சுற்றி இந்த சைடில் சுற்றி அந்த ஸ்கின் இருக்கும். இது வீங்கும் போது இந்த யூனிட் இங்கே பிடிச்சிட்டு இருக்க அந்த லூஸ் ஆகிடும். ஸோ நம்ம ரொம்ப ரஃபாக இது பண்ணும்போது அப்படியே இது பிச்சுட்டு வந்து இல்லை வெளியில் வந்துடும். ஸோ டேண்ட்ரஃப் வரும்போதும் கண்டிப்பாக ஹேர் லாஸ் வரும். அண்ட் டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணாமல் ஹேர் வந்து நம்ம ஹேர் ஃபாலுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்கேல்ப்பை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் டேண்ட்ரஃபை கம்மி பண்ண முடியும். டேண்ட்ரஃபை கம்மி பண்ணால் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணலாம்.